சோதரன் சோதரகார் எல்லாம் எடுத்து கொடுக்கும் ஆவியானவர்கள் ஆராதனை நாளில் ஆண்டவருக்கு கோடி நன்றி அப்பா நல்லவரே வல்லவரே பரிசுத்த ஆவியானவரே கிருபை உள்ளவரே மகிமை உள்ளவரே ராஜாதிராஜனே அப்பா இந்த ஆராதனை இன்னொரு ஆராதனை உள்ளவரே எங்களை எப்படி இந்த வாரம் நடக்கணும் எங்களுக்குள்ள எப்படி நீ இருக்கணும் அண்டவரே நம்ம என்ன பேசணும் அண்டவரே எங்களுக்கு தெரியாது எங்களை மறுத்து நீ பேசணும் அப்பா இந்த வேலை நம்ம ஜெபிக்கிறோம் உலகம் முழுவதும் ஆராதனை நடக்கிறாங்க ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் சர்ச்சையில் ஆராதனை நடக்குது ஆண்டவரே இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீ ஆசிரியர் துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இவ்வளோ நேரம் பாடல்கள் நீ ஆசிரியர் தேவன் அப்பா இந்த சாட்சியில் இருக்கிற அப்பா பேசுகிற பிள்ளைகளை மறுத்து நீ பேசும் நீ அதிசயம் பண்ணும் அற்புதம் பண்ணும் ஏசி ரத்தம் தேவன் நடத்தினாவே இந்த சாட்சி நேரம் ஆண்டவர் சாட்சியை 5 நிமிஷத்துல சொல்ல வேண்டும். ஆண்டவர் வாரமா கண்மணி போல நம்ம உயிருக்கு கூறி தருந்தி இந்த 11 மாசத்துல நம்ம வழிநடத்த தேவன் 12 மாசமும் வழிநடத்துவார். அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிஷத்துல சாட்சிகள் தெளிவான சாட்சிகள் சொல்ல வேண்டும். தலையும் காலும் சேர்த்து சொல்லக்கூடாது. தெளிவா சாட்சியில என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இல்லையா? இந்த சாட்சி கேட்கிறவங்க ரட்சிக்கப்படணும். இந்த சாட்சி உங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் அதிகமான சாட்சி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சாட்சி சுருக்கமா சாட்சா ஆவியானவர் உங்க செய்த நன்மைகளுக்காக சொல்ல வேண்டும். இல்லையா? வீட்டு கதை ஊர் கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம செய்த என்ன நன்மைகள், நம்ம ஆண்டவர் இந்த வாரம் முழுவதுமா எப்படி வழி நடத்தினார், இந்த வாரம் முழுவதுமா ஆண்டவர் எந்த அபாயத்திலும் நம்ம காப்பாற்றினார், ஆண்டவர் இந்த நாள் முழுவதுமா நம்மளுக்கு இந்த வாரம் முழுவதும் நாட்கள் முழுவதுமா எப்படி நம்மளோட ஜீவனை தந்தார், எத்தனையோ அபாயத்திலிருந்து நம்ம விடுதலை விட்டார். எத்தனையோ பேர் இந்த நிமிஷம் பார்க்காமல் எத்தனையோ பேர் ஜீவனை விட்டுட்டு போய் பண்ணிக்கிறாங்க. அதையா நம்ம உயிரோடைக்கிறோம். இன்னைக்கு உயிரோடைப்போம், நாளைக்கு உயிரோடைப்போம். ஆவியான ஆண்டவர் வரைய நாட்கள் இருக்கும். அவர் சுத்தம் இல்லாமல் ஒரு முடிவு உயாது. அதையா அதையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சுத்தம் இல்லாம நம்மளோட அடி வராது, ஒரு நோய் வராது, ஒரு சாபம் வராது, ஒரு கஷ்டம் வராது, ஒரு துன்பம் வராது, ஒரு வேதனை வராது, ஒரு கடன் வராது, ஒரு பிரச்சனைகள் வராது. அவர் சுத்தம் இல்லாமல் எதுவும் நமக்கு வராது. அப்படி ஒன்று வருது சொன்னால் உன் ஜபாவை கம்மியாகுது. அல்லையா? ஜபிக்கிற நோக்கம் கம்மியாகுது, உன் வார்த்தைகள் கம்மியாகுது, உன் சிந்தனைகள் கம்மியாகுது. அதுதான் உங்களுக்கு பல வியாதிகள், பல நோய்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல கடன்கள், பல வார்த்தைகள் உங்களுக்கு அந்த பிசாசானவர் கொடுக்குறார். உன்னோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறார். துக்கப்படாமல் நீங்கள் சந்தோஷமா சமாதானமா இருக்க வேண்டும் சொன்னால் இந்த வாரம் முழுவதுமா கண்மணி போல அதிகாலை எழுதி ஜெபிக்கிற வாழ்க்கையோ பொன்னான வாழ்க்கை. அல்லையா? யார் அதிகாலை எழுதி என்னை ஜெபிக்கிறாரோ அவங்களுக்கு நான் பேசுவேன்னு சொல்லிக்கிறேன் நம்ம ஆண்டவர். அது போல நம்ம அதிகாலை ஜெபிக்க வேண்டும். 3 வேளை சாப்பிட்றது போல, 3 வேளை தானியம் ஜெபிக்கிறது போல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 வேளை சாயந்தரம் காலையில் ஜபிக்க வேண்டும். மாலை சாயந்தரம் ஜபித்தால் தேவன் அதிசயம் அற்புதம் செய்வார். இந்த ஜப நேரத்துக்காக, இந்த சாட்சி நேரத்துக்காக பார்க்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் சாட்சி நிற்க வச்சிருப்பார். இந்த சாட்சி அனைவருக்கும் விடுதலை. ஆமீன். அல்லையா? யார் ஆயத்தமாக இருக்கிறவங்க வாங்க, தெளிவாக சொல்ல வேண்டும் சாட்சி. அல்லையா? கர்த்தரான சோதரத்தில் கர்த்தரை எனக்கு சாட்சி வச்சுக்கிறாரு. நான் நேற்று வியாபாரத்துக்கு போகும்போது நான் ஓட்டிக்கிட்டு போயிருந்தேன். மேடு பள்ளம் கல்லும் எதுவுமே தெரியல. எசப்பா நாமத்தினால கடந்து போனது கரெக்டாக ஆச்சரியக்கு ஏறினேன். எனக்கு பள்ளமோ மேடோ என்னமே டவுனே தெரியல. நான் எதிராலும் சோதரம் சொல்லிட்டு போனேன். ஏசு நாமத்தினால ஜெயிச்சிருக்கேன். ஏசு நாமத்தினால தேவன் கொண்டு போய் ஊரில் சேர்ந்தாரு. நான் வியாபாரம் கட்டி கரெக்டாக வந்து வீட்டுக்கு சேர்ந்தார். கரெக்டாக என்னை எப்படி கொண்டு போனாலும் அப்படியே கொண்டு வீட்டுக்கு சேர்ந்தார். அப்புறம் மாடு நாய்
பைக் ஓட்டி போற கர்த்தர் சோதனைக்காக சேர்ந்ததற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி. உங்களுக்காக நன்றி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய நன்றி. நீங்க வண்டி ஓட்டி போறப்ப நாய் குறுக்க வந்துச்சா? ஆமா. இந்த மகளுக்கு வண்டி ஓட்டி போகிறப்போ நாய் குறுக்க வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த நாய்கிலேருந்து வண்டிக்கு சேராமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த நாய்க்கு தப்பி இவங்க வெளியே வந்துட்டாங்க. உயிர்ந்திருந்தால் இந்த நாளில் மகளுக்கு கை கால் ஒடிஞ்சு ஆஸ்பத்திரி இருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இவங்க கூட இருந்தார். அலையில சொல்லுங்க. இந்த சாட்சி கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் சொல்லுங்க. இது போலதான் 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணணும், சாட்சி சாட்டா ஆண்டவர் இந்த வாரம் மூலமா என்ன அதிசயம் பண்ணாரு, என்ன அற்புதம் பண்ணாரு அழகா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற சாட்சி இருக்குதா? சரி, இந்த வாரம் அநேகர் உயிரோடு இருக்கிறது ஒரு சாட்சி தான். அலையில சொல்லுங்க. அலையில அநேகர் ஒரு சாட்சி தான். கர்த்தர் நாமத்தை எனக்கு ஒரு ஆண்டவர் சாட்சி வச்சிருந்தாரு. நான் பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு ஆவியானவருக்காக, ஆண்டவரே நான் எப்படி இந்த பைபிள் கிளாஸு இதை முடித்து நான் நேரத்தோடு போகணும், பைபிள் கிளாஸ் நேரத்தோடு போகணும், 4 நாள் 5 நாள் 4 நாள் பைபிள் கிளாஸ் நல்லபடி நடத்தி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு. மானாமதி கூட்டத்தில் ஒரு தம்பி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவரை கூப்பிட்டுக்கினி சீக்கிரம் வாங்க பாஸ்டர், நீ எங்கே இருந்தாலும் அந்த தம்பிக்கு ஆஸ்பத்திரி சேர்க்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த நைட் நேரத்தில் விடிய இருந்து அந்த தம்பியை டிஎம்சியில் சேர்த்து அந்த தம்பிக்கு பாதுகாப்பு பண்ணார் ஆண்டவர். உசுருக்கு பயம் இல்லை. ஆனால் ஒரு கால் எடுத்துட்டாங்க. அநேகர் சிவா தம்பிக்காக ஜெபம் பண்ணு, அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. அவங்களுக்கு ஆண்டவர் உயர்த்தப்பட்டும் அவங்க குடும்பம் ரசிக்கப்பட்டும். மகனுக்கு ஒரு லப்பர் கால் எப்படியும் ஆண்டவர் உதவி பண்ணி தம்பி முன்ன போல் நல்லா நடக்கணும். சிவா குடும்பத்துக்காக, சிவா அப்பா அம்மாவுக்காக, அவங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒட்டுவுக்காக, அவங்க ஜனத்துக்காக, என் நதிக்குறள் மக்கள். ஒரு வாலிப பையன் கல்யாணம் ஆகிற நேரத்தில் இப்படி ஒரு நடந்தது. அவங்க யாரும் ரசிக்கப்படல. உங்கள் ஜபத்தில் அவங்க ரசிக்கப்பட்டு இப்படி உலகத்துக்காக சொல்லுவாங்க, எந்த நேரமும் விதி மாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த விதி மாற்றத்துக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு ரத்தம் சிந்திக்கிறார். அந்த ரத்தத்தினால விதியே மாறும். அது புரியாது உலக மக்களுக்கு. கண்டிப்பாக கிறிஸ்து வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த விதியை இயேசு மாற்றுவார். அல்லையா? அவர் நேரங்கள் மாற்றுற தேவன், அவர் காலங்கள் மாற்றுற தேவன். உனக்காக எனக்காக ஜீவன் தந்த தேவன் இன்னைக்கு சிவா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு காரியத்தை அவங்க முடிச்சுட்டு இந்த வாரத்தில் திரும்பி இந்த ஆலயத்தில் என்னை கூட்டி வந்திருக்கிறார், சாட்சி நிற்க வச்சுக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு கோடி நன்றி. ஆமென். அல்லேலூயா.